அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையும் ஒரு 95% மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா. அதற்கான சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு மாவட்ட வாரியாக ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறதாகவும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் முன்பாகவே, அதாவது இந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் இறுதி லிஸ்ட்டு வெளிவிடுவதற்கு முன்பாகவே செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணும்போது கொடுத்த எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வெளியிடப் போவதாகவும் சொல்லியிருக்காங்க மக்களே. இது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா. அதே மாதிரி எனக்கு எப்படி இந்த ரேஷன் வேலை விற்பனையாளர் பதவிக்கு கிடைச்சது, ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, நான் எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு எந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகிறேன். அதே மாதிரி எனக்கு என்ன கட் ஆஃபில் இந்த மார்க்கு, அதாவது இந்த ரேஷன் வேலை கிடைச்சது, ஸோ இந்த கட் ஆஃப் இருந்தால் கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும் அப்படின்னா அது என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கணும், அதே மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்கிறது, எப்படி நடந்திருக்குது, போன வருஷம் எப்படி நடந்தது, இந்த வருஷம் எப்படி நடந்தது, அதுக்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் திடீர் வாக்குமூலம், அதாவது திடீர்னு செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா, அந்த வெப்சைட்டில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். ஸோ இது ரிசல்ட் வருவதற்கான அறிகுறியா, இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ தான் வரப்போகுது, வீட்டுக்கே வருமா, ஸோ அதற்கான அப்டேட் ஏதாவது இருக்கா, ஸோ அதற்கான அப்டேட் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி எனக்கு இந்த ரேஷன் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, தெளிவாக ஒரு அப்டேட் கொடுத்துடுங்க, நான் வேறு வேலை ட்ரை பண்ண போகிறேன், ஸோ இல்லைனா கிடைக்கிற வேலைக்கு நான் போக போகிறேன், ஏன்னா இதையே நான் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது, ஸோ அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதற்கான அப்டேட் நான் தெளிவாக கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம பார்க்க போகிறது எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்குது, அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கெல்லாம் வரப்போகுது, இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்ன மாற்றங்கள் நிகழ்த்தியிருக்கிறாங்க, ஸோ யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் 1 by 1 பார்க்க போகிறோம். இது எல்லாமே 1 by 1 பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம், சரிங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நேர்காணல், அதாவது இன்டர்வியூ நடத்தி முடிச்சுட்டாங்களா, மீதி ஒரு 20% நேர்காணல் நடக்காமல் இருந்ததே, அது 20% மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்தி முடிச்சுட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அதற்கான அப்டேட் நான் தெளிவாக கொடுத்துட்றேன். ஸோ 38 மாவட்டத்திற்கும் மீதி இருந்த அந்த 20 மாவட்டத்திற்கும் சேர்த்து அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணலானது போன வாரமே, ஓகேங்களா, போன வாரத்தோடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நேர்காணல் முடிந்து விட்டது. ஸோ சரிங்களா, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம மெயினாக பார்க்க வந்த விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு மாவட்ட வாரியாக, சரிங்களா, மாவட்ட வாரியாக சற்று முன்பிலிருந்து செலக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, யார் அதிகமான கட் ஆஃபில் இருக்காங்களோ அந்த கட் ஆஃப் பற்றி நான் அடுத்த தொடர்ச்சியாக பேசுகிறேன். இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும், ஓகேங்களா, எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, செலக்ட் ஆகியிருக்க அனைவருக்கும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரும் ஒரு மெயில் ஐடி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா,
அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் ஒரு குறுஞ்செய்தி மாதிரி அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது செலக்ட் ஆகியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும்ன்றத டிஆர்பி சைட்லேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும் தான் வரும். அதுலேயே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்குமே வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் மெயில் ஐடி ஆக்டிவாக வச்சுக்கனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அப்டேட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் இதற்கான கட் ஆஃப் என்ன இருக்கணும், ஸோ என்ன கட் ஆஃப் இருந்தால் எனக்கு இந்த ரேஷன் வேலை கிடைக்கும், விற்பனையாளருக்கும் அதே கட் ஆஃப் தானா, இல்லை பேக்கர்ஸ்க்கும் அதே கட் ஆஃபாக இருக்காமா, இல்லை வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நான் வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேஷன் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து ஒரே கட் ஆஃப் தான். ஓகேங்களா? இப்போது கட்டுனருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்டர்வியூ மார்க் எவ்வளவு, உங்களுடைய டாக்குமெண்ட் மார்க் எவ்வளவு, விற்பனையாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ மார்க்கு, டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கு, இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்கு, இது ரெண்டையும் சேர்த்து எல்லாமே காமனாக ஒரே கட் ஆஃபில் தான் வைப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 95, 90, 97 இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக மஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் சான்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும் இந்த வேலையானது வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, லக் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஏன் அவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எதனால் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து டாக்குமெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே 49, 50 மார்க் போட்டுருவாங்க டாக்குமெண்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு. ஸோ கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டில் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50க்கு 50 போட்டுருவாங்க. எல்லாருமே மார்க் அடி வாங்குறது எதுலன்னா இன்டர்வியூ நேர்காணலில் தான். ஒரு சில பேருக்கு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு 10 கொஸ்டின், ஒரு சில பேர் 20 கொஸ்டின். இதில் நீங்கள் எந்த மாதிரி எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்க, எப்படி ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை இன்டர்வியூ கேட்டவங்க தான் அதை முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் லக்கை பேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் வந்து மினிமம் 90, 95, 97 இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தெரியும் இல்லையா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு வெப்சைட் கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட்டில் தான் நான் இப்போ இருக்கிறேன். இதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாடு டிஆர்பி ரேஷன் ஷாப் எக்ஸாம் ரிசல்ட் 2024 டவுன்லோட் லிங்க், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்து வாரியாக அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு மக்களே. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு, அப்புறம் திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சேலம், சென்னை, அரியலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக லிங்க் வந்து நான் வந்து வீடியோக்குள்ளே கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் சரி, ரிசல்ட்டும் செக் பண்ணணும் அப்படின்னா பிப்ரவரி, அதாவது இந்த மாதோட ஏதாவது ஒரு டேட்டில், ஓகேங்களா, கண்டிப்பாக 20 to 25 இந்த தேதிக்குள்ளே கண்டிப்பாக இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து செக் நவ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கால் லெட்டர் டவுன்லோட் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து அதை செக் நவ் அப்படின்னு மாற்றிட்டாங்க, ரிசல்ட் லிங்க்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே தான் அவங்க இன்று முதல் தான் வந்து எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலும் அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதனால் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸும் மெயிலும் கண்டிப்பாக வரும். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டே இருங்க. 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் எஸ்எம்எஸும் மெயிலும் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த வேலை வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஸோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது காசு கொடுத்து வாங்குறாங்களே அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான அப்டேட் நான் தெளிவாக கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் போஸ்டிங் வந்து டோட்டலாக 3200 வேகன்சி வச்சுக்கோங்களேன். டோட்டலாக ஒரு 3000 வேகன்சி வச்சுப்போம். ஸோ 3000 வேகன்சியில் அதில் மினிமம் 2000 வேகன்சியாவது காசு கொடுத்து வாங்குவாங்க. சரிங்களா? வாங்கிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ தான் குற்றங்கள் தடுத்தாலுமே இந்த மாதிரி ஜாப்லாம் வாங்குறது வந்து பார்த்திங்கனாக்கா அபூர்வமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 3000 வேகன்சியில் அட்லீஸ்ட் 2000 வேகன்சியாவது நமக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க எல்லாருமே. சரிங்களா? மீதி இருக்கிற அந்த 1000 வேகன்சி தான். ஓகேங்களா? அதில் நம்ம முட்டி மோதி நமக்கு வந்து அதிகமான மார்க் இருக்கிறவங்களுக்கு, அதிகமான கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளியிடப்படும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா
அப்படி பார்க்கும்போது 1000 வேகன்சியாக இருக்க மாதிரி இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் 300 வேகன்சி இருக்குன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 200 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து காசு கொடுத்தே வாங்கிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 100 வேகன்சி மட்டும்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் மார்க் வரவங்க, மெரிட் லிஸ்ட் வரவங்க, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமையில் வரவங்க இதுக்கெல்லாம் வந்து அதில் தான் முட்டி மோதணும். ஸோ இப்படி தான் வந்து வேலைன்றது கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த 2025 முதல் ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஓகேங்களா? இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து மாவட்ட வாரியாக வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகிருக்கீங்க, எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த தடவை அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ அடுத்தடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.